என் மனைவிக்கு இருந்த பிரச்சனைக்கு விஜய் சார் மட்டும் ஹெல்ப் பண்ணலனா இப்ப என்னோட மனைவியோட நிலைமை என்ன ஆகிருக்குன்னு என்னால நினைச்சு பார்க்க கூட முடியல அப்படின்னு நடிகை தேவயானியோட கணவர் ராஜகுமரன் ஒரு ஷாக்கிங்கான நியூஸை இப்ப வெளியிட்டு இருக்காரு. அண்ட் இந்த செய்தியை கேட்டு ரசிகர்கள்லாம் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்காங்கன்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் 90ஸ்களில் ஹீரோயினாக கலக்கிய பல நடிகைகள் இருக்காங்க. ஆனா ரசிகர்களின் மனதில் ஒரு குடும்ப பெண்ணாகவும் பக்கத்து வீட்டு பெண்ணாகவும் அன்பான மனைவியாகவும் பொறுப்பான கதாபாத்திரங்களிலும் நீங்காத இடத்தை பிடித்த ஒரு நடிகை அப்படின்னா அது தேவயானி தான். ஒரு காலத்துல தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகியா வலம் வந்த தேவயானி அதன் பிறகு திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்தினார். மீண்டும் சின்ன திரையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிற்கும் பரிச்சயமான முகமாக மாறினார். இவர் மும்பையில் பிறந்து தமிழ், மலையாளம், தெலுங்கு மட்டுமல்லாமல் ஹிந்தி, பெங்காலி உள்ளிட்ட பல மொழி படங்களிலும் நடித்தார். தேவயானியின் சினிமா பயணம் தமிழில் தொடங்கவில்லை. ஆரம்ப காலத்தில் இந்தி மற்றும் பெங்காலி மொழி படங்களில் நடிக்க முயற்சி செய்தார். அதன் பிறகு மலையாள சினிமாவில் நடித்தார். தமிழில் அவர் நடித்த ஆரம்பகால படங்களில் குறிப்பிடத்தக்கது தொட்டா சினுங்கி. ஆனால் அந்த படம் அவரை உடனடியாக முன்னணி நடிகையாக மாற்றவில்லை. அதன் பிறகு வந்த ஒரு திரைப்படம் தான் தேவயானியின் சினிமா வாழ்க்கையை மொத்தமாக மாற்றியது. அந்த படம் தான் காதல் கோட்டை. அஜித்குமார் மற்றும் தேவயானி இருவரும் சேர்ந்து நடித்த இந்த படம் ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. காதலை மையமாக கொண்ட அந்த கதையில் நேரில் சந்திக்காமல் கடிதங்கள் மூலம் காதலிக்கும் கதாபாத்திரமாக தேவயானி நடித்திருப்பார். அவருடைய இயல்பான நடிப்பு, அழகான புன்னகை, அமைதியான தோற்றம் இது அனைத்தும் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடைய செய்தது. இந்த படத்திற்காக தேவயானிக்கு தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதில் சிறப்பு அங்கீகாரம் கிடைத்தது. அதன் பிறகு தேவயானி சாதாரண நடிகை கிடையாது, தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகிகளில் ஒருவராக மாறினார். காதல் கோட்டை வெற்றிக்கு பிறகு தேவயானிக்கு தொடர்ந்து பல திரைப்பட வாய்ப்புகள் வந்தன. அதில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் சூரிய வம்சம். சரத்குமார் நடிப்பில் வெளியான இந்த படத்தில் தேவயானி குடும்ப பெண்ணாக நடித்திருந்தார். இந்த படத்திற்காகவும் தேவயானிக்கு தமிழ்நாடு அரசு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கியது. இப்படி 2 வெவ்வேறு படங்களில் தொடர்ந்து அங்கீகாரம் கிடைத்தது. அதன் பிறகு தேவயானியின் சினிமா பயணம் வேகமாக உயர்ந்தது. நினைத்தேன் வந்தாய், நீ வருவாய் என, தெனாலி, ஃப்ரெண்ட்ஸ், ஆனந்தம், அழகி, பாரதி என பல திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்தார். குறிப்பா அதிகம் கவர்ச்சி காட்டும் கதாபாத்திரங்களை விட குடும்ப பின்னணி உள்ள கதைகளையே தேவயானி தேர்ந்தெடுக்க தொடங்கினார். அதனால் இவங்களுக்கு நிறைய வெற்றிகளும் குவிந்தன. அதுக்கப்புறமா இயக்குனர் ராஜ்குமரனை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இவங்களுக்கு 2 மகள்களும் இருக்காங்க. இப்படி தன்னுடைய வாழ்க்கைய ரொம்பவே மகிழ்ச்சியா தன்னோட குடும்பத்து கூட கொண்டாடிட்டு வந்த தேவயானி அவங்களோட வாழ்க்கையில தான் ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னன்னா, இப்ப அவங்களுக்கு வயது மூப்பு காரணமா உடல் மெலிந்து அண்டு ரொம்பவே சோர்வா இருக்கிறத பார்த்துட்டு சோசியல் மீடியாவில் தேவயானி அவர்களுக்கு என்னாச்சு, அவங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க, அவங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க, இப்ப ரொம்பவே உடல்நிலை சரியில்லாத போல இருக்காங்க அப்படின்னு சோசியல் மீடியால பல வதந்திகள் பரவிட்டு இருந்தது. அண்ட் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா தேவயானியோட கணவர் ராஜ்குமரன் ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல என்னோட மனைவிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனாலதான் அவங்க முகம் இந்த மாதிரி தோற்றம் அளிக்குது அப்படின்னு அவரோட தரப்புல இருந்து தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாரு. பட் அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா அடிக்கடி சோர்வாகிடுறாங்க. அது மட்டும் தான் அவங்களோட பிரச்சனை. மற்றபடி அவங்களுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனையும் இல்ல, சோசியல் மீடியால பரவுது எல்லாமே பொய்யான செய்தி தான் அப்படின்னு அவர் பக்க விளக்கத்தை தெளிவா சொல்லிட்டாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.